குளியாப்பிட்டி ஹேனானிகம பகுதியில் உள்ள வீடொன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 8 வயது சிறுமியொருவரும் அவரின் தாயாரும் உயிரிழந்துள்ளனர். அடுத்து வரும் திங்கட்கிழமை ரசாயன பகுப்பாய்வாளரின் அறிக்கை கிடைக்கும் வரை தீ ஏற்பட்டமைக்கான காரணத்தை உறுதியாக கூற முடியாது என போலீசார் கூறுகின்றனர். 34 வயதான JH ஜீவனிகுமாரி மற்றும் அவரது 2 பிள்ளைகளும் உறங்கிக் கொண்டிருந்த அறைக்குள் இன்று அதிகாலை 2 மணியளவில் தீ பரவியுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. நுழம்புச் சுழலினால் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். இந்த விபத்தில் ஜீவனிகுமாரி மற்றும் அவரின் 8 வயது மகளான AK நித்மா மனிஷா ஆகியோரே உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்த பெண்ணின் கணவர் வீட்டின் மற்றொரு அறையில் உறங்கிக் கொண்டிருந்தமை போலீஸ் விசாரணைகளின் போது உறுதி செய்யப்பட்டுள்ளது. தீ பரவியதை அடுத்து குறித்த பெண் அறைக்குள் இருந்து கூச்சலிடுவதனை தொடர்ந்து அவரது கணவர் அங்கு சென்றுள்ளார். எனினும் 1.5 வயது மகளை தீயிலிருந்து காப்பாற்றுவதற்கு அவரால் முடிந்துள்ளது. சம்பவம் தொடர்பான நீதிவான் விசாரணைகள் இன்று முன்னெடுக்கப்பட்டதுடன் உயிரிழந்த தாய் மற்றும் மகளின் இறுதிக்கிரியைகளையும் இன்றைய நாளிலே மேற்கொள்ளுமாறு குளியாப்பிட்டிய நீதிவான் உத்தரவிட்டுள்ளார். நுழம்புச் சூடினால் தீ ஏற்பட்டு 2 உயிரிழந்தமை தொடர்பில் சந்தேகம் ஏற்படவில்லையா என நியூஸ் ஃபர்ஸ்ட் போலீசாரிடம் வினவியது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக தகவல்களை அறிந்து கொள்ளும் நோக்கில் ரசாயன பகுப்பாய்வு அறிக்கையை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு குறிப்பிடுகின்றது.